குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year. அண்ணாமலை தான் எனக்கு தெரிஞ்சு அது ராதிகா மேமோட ஆப்போனன்ட் வில்லினா யோசிச்சு பாருங்க. ரம்யா மேம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள நான் வந்து அந்த பாகுபலி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணும்போது பாகுபலியில் பண்ணவங்களோட நான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் மாடலிங்லேருந்து அதுக்கப்புறம் ஆங்கரிங்காக ஆரம்பிச்சது. எனக்கு ஆங்கரிங்லாம் உங்களை மாதிரிலாம் சத்தியமாக பேச வராது. சரியான பயந்தாங்குள்ளி. அண்ணாமலை ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்தது என்னோட கேரக்டர். அப்போ வந்து என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு அந்த பாட்டியம்மா ரொம்ப வயசானவங்க கிட்ட 80+ இருக்கும். கூணு போட்டுட்டு வந்துட்டு நீ தானே அண்ணாமலை குடும்பத்தை கெடுக்கிற, நான் சும்மா போயிடுவேன், இன்னும் லிட்டரலாக மண் எடுத்து இப்படி போட்டாங்க. நான் சொல்கிறேன் நான் என்னென்ன ரியாக்ட் பண்ணுவேன். ஒரு ரிச் கேரக்டர்னா அந்த கேரக்டர் மட்டும்தான் ரிச் ஆகும். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஹிந்தி சீரியல் டைப் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே ரிச், எல்லாருமே ஃபுல் மேக்கப், எல்லாருமே ரிச் ஹவுஸ்ல இருக்கும். தூங்கி எழுந்துக்கிற மாதிரி ஒரு சீன் அப்பவும் பார்த்தா ஃபுல் மேக்கப். நாங்க வந்து லாஷஸ்லாம் வச்சு 8:30 8:45 ரெடி ஆயிடுவேன். 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிருவாங்க. யூஸ்வலா வைக்க போறாங்கன்னா அது ஒரு படபரப்பு இருக்கும். டயலாக் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு படபரப்பு இருக்கும். இவர் தான் நம்மளுக்கு கரெக்டானவர். எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? பெரிய ஒரு கவிதை வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாரு. டிராஃப்ட் பண்ணிட்டு அசோசியேட் கிட்ட போய் இதை போய் அவங்க கிட்ட கொடுங்க படிக்கட்டும் அப்படின்னாங்க. அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா நான் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன்னா இது ஒரு சீனு நம்ம சொல்லிடலாம். அக்செப்ட் பண்ணிட்டானா செம்ம ட்ரிக்ஸா வேலை பண்ணிருக்காங்க. ஹலோ ABC மங்க வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான் வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உங்களை பார்க்கும்போது அந்த பாசிட்டிவிட்டி ஆரா அப்படியே தெரியுது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு நினைச்சேன் மேம், ஆக்சுவலி 25 இயர்ஸ் இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில் நம்ம இருந்திருக்கீங்க. அந்த ஒரு நிறைய பயணத்துக்கு முதல்ல பெரிய வாழ்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் சொல்கிறப்ப 25 இயர்ஸ்ன்னு சொல்கிறப்ப உங்களுக்கு டக்குன்னு போயிருக்கலாம். பட் 25 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆஃப் இதில் வரும், குவார்ட்டர் செஞ்சுரியில் வருது. ஸோ அதை நினைக்கிறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? ஆக்சுவலி அது நான் ரொம்ப ரீசெண்டாக தான் யோசித்தேன். நம்ம எவ்வளோ வருஷம் ஆச்சு ஃபீல்டுக்கு வந்தது நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ 25 இயர்ஸா நான் என்ன பண்ணிட்டேன் 25 இயர்ஸ்க்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஐம் ஸோ பிளஸ்ட். ஏன்னா இவ்வளோ தூரம் நான் இருந்திருக்கேன், ஸ்க்ரீனில் இன்னும் அப்பேர் ஆகிட்டுருக்கேன்னு நினைக்கும் போது ரியலி காட் கிஃப்டட் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ என்னோட பயணங்கள் நான் அப்படியே யோசிச்சுட்டு வந்தேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு நான் பழைய நினைவுகள்லாம் வரும்ல. அப்படி நானே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணும்போது ஆமா இல்லை நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன்ல, இந்த சீரியல்லாம் பண்ணியிருக்கேன்ல, இந்த கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு யோசிப்பேன். ஸோ ஐம் ரியலி பிளஸ்ட். நிஜமாக சொல்லுவேன் 25 இயர்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய வாவ் தான் சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மெமரியிலேருந்து தான் நம்மளும் கொண்டு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு என்ன மேம் எய்மாக இருந்துச்சு? சீரியல் ஆக்ட்ரஸ் ஆகணும்னு இருந்துச்சா? எதனால இண்டஸ்ட்ரியில் வந்தீங்க? இல்லை ஆக்சுவலி எனக்கு சீரியல் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சீரியல்னு கிடையாது, ஆக்டிங்னு பொதுவாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் படிச்சது டீனேஜில் நான் படித்தது வேற, நான் சாதிக்கணும்னு நினச்சதுலாம் வேற. நான் டாக்டரான இன்ஜினியர் ஆகிறேன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் பண்ணேன். நான் அது அமெரிக்கன் கோர்ஸ் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து சுவிட்சர்லாண்டில் போய் அதை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் தான் என்னோட ஐடியா இருந்தது. அதுதான் உங்கள் பிளான்? அதான் என்னோட பிளானாவே இருந்துச்சு. சரி, எனக்கு அந்த குக்கிங் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பேக்கரி சைட்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி, அந்த லைன்ல போயிடலாமே அப்படின்ட்டு நான் வேற மாதிரி வந்துருச்சு. ஸோ இவர் நம்ம அபஸ்வர ராம்ஜி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்கிள் வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து ராஜ் டிவியில் வந்து ஒரு ஆங்கரிங் ப்ரோக்ராம் இருக்குது, ராகம் சங்கீதம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. பண்றியாம்மான்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, பண்ணுவாள்லா ஸ்வேதா அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அவள் வந்து ரொம்ப புதுசு, அவள் எப்படி பண்ண போகிறானே தெரியல, நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து நம்ம மோகன் வைத்தியா சாரோட தான் சேர்ந்து நான் ஆங்கரிங் பண்ணேன் ராஜ் டிவியில். ஸோ அப்படி தான் என்னோட ஸ்டார்ட் அப் ஃபஸ்ட்டு மாடலிங்லேருந்து அதுக்கப்புறம் ஆங்கரிங்காக ஆரம்பிச்சது. எனக்கு ஆங்கரிங்லாம் உங்களை மாதிரிலாம் சத்தியமாக பேச வராது. சரியான பயந்தாங்குள்ளி. இங்க மட்டும் என்ன அப்படியே சிரிச்சடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு மைக்கை கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாலே எனக்கு அப்படியே வதரும். ஆனால் ஆக்சுவலி இப்போ ஆங்கரிங் கூட நிறைய பேர் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு டிப்ஸ்லாம் தெரியுது மேம். அப்போ ரொம்ப புதுசு. அப்போ ஸ்கிரிப்டடு எனக்குலாம் தமிழ்லாம் சுத்தமாக ஃப்ளூவெண்ட்டெல்லாம் படிக்கவே வராது, நான் செத்துருவேன் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தூய தமிழ்லாம் கொடுத்தாங்கன்னா என்னடா அது இப்படிலாம் கொடுக்குறாங்களேங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ராகம் சங்கீதம் பண்ணும்போது மோகன் வைத்தியா சாரோட பண்ணும்போது ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணார். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆங்கர், அவர் பெரிய ஒரு
ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அவருக்கு தெரியும் சங்கீதத்தை பற்றி. நான் அவர் கூட வந்து சும்மா ஒரு டால் மாதிரி பட்டு புடவை கட்டிக்கிட்டு வாரம் அது ஒரு ஹோம்லியான ஒரு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செஞ்சேன். ஸோ அப்படி போச்சு. உங்களுக்கு அப்போ 18 அந்த டைம் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா தனியாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க எனக்கு ராஜ் டிவியில் ஹேண்டில் பண்ண சொல்லி. அது கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் எனக்கு என்ன யோசனை, எனக்கு இது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. அப்புறமா தூர்தர்ஷனில் எனக்கு ஒரு சீரியல் வாய்ப்பு வந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் தூர்தர்ஷனில். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்தது. அதுக்கப்புறம் சன் டிவியில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் அண்ணாமலை தான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலி அந்த சீரியலாவும் பெரிய பிரபலமாச்சு. மெட்டி ஒலி எப்படி அந்த ஒரு லெவல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அண்ணாமலை. சோ அதுல போற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதுல வந்து எனக்கு ரொம்ப நர்வஸா இருந்தது. ஏன்னா ராதிகா மேம் எல்லாருமே பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, ரொம்ப பெரிய காஸ்டிங். அதுவும் ராதிகா மேமோட ஆப்போனன்ட் வில்லினா யோசிச்சு பாருங்க. அது ஃபீல்டுக்கு நான் வந்த புதுசு. அது நான் எப்படி பண்ண போறேன், எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் சத்தியமாவே தெரியல. நான் கண்டிப்பா மேம் கையால அற வாங்க போறேங்கிற லெவல்ல யோசிச்சுட்டேன் நான். ராதிகா மேம் எதுவும் சொல்லியா மேம்? ஏன்னா இப்ப புதுசா ஒரு பொண்ணு வரா, அதுவும் நம்மளுக்கு ஆப்போனண்டா வரா, அது எதுவுமே அவங்க பேசல? இல்ல அவங்க வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட கேரக்டர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து டாக்டர், அதுல அவரோட ஸ்டாஃப் நான் நர்ஸ். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ற நர்ஸ். இவருக்கு பர்சனலாக நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நர்ஸ். ஸோ அந்த குடும்பத்தை கெடுக்கிற ஒருத்தி. அதாவது ராதிகா மேடம் இருக்கிற பொசிஷனுக்கு நான் வரணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி தான் அது ட்ராவல் பண்ணும். அது ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணி நிறைய பேர்கிட்ட சாமான்லாம் வாங்கினேன். ஆக்சுவலி இப்ப சீரியல் ஆக்டர்ஸ்க்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமே அந்த சாபம் தான். அப்பதான் நம்ம அந்த அளவுக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம்னா ஒரு அங்கீகாரமே கொடுப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் சாபம்லாம் வந்துச்சு? எனக்கு வந்து அந்த லிட்டரலா அந்த ஊர் சைடு எல்லாம் பாட்டியம்மா எல்லாம் மண்ணை தூக்கி அப்படியே அடிப்பாங்க இல்லையா. நான் ஆக்சுவலி வேறு ஷூட்டிங்கு போயிருந்தேன், கும்பகோணமில் வேறு ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போது வந்து அண்ணாமலை ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்தது என்னோட கேரக்டர். அப்போ வந்து என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு அந்த பாட்டியம்மா ரொம்ப வயசானவங்க, கிட்டத்தட்ட 80+ இருக்கும். கூண்டு போட்டுட்டு வந்துட்டு, நீ தானே அண்ணாமலை குடும்பத்தை கெடுக்கிற, நாசமாக போயிடுவேன், இன்னும் லிட்டரலாக மண் எடுத்து இப்படி போட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் என்னென்ன ரியாக்ட் பண்ணுவேன், சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதா. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஏன்னா நம்ம நல்லா நடிச்சிருக்கோங்கிறதுனாலே அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு. ஸோ வந்து ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு ராணி டிவி அண்ட் ராதிகா மேம் அண்ட் சுந்தர் கே விஜயன் சார். அவர் தான் வந்து ரொம்ப என்னை வந்து என்ன சொல்கிறது கீ கொடுத்துட்டே இருந்தார், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அண்ணாமலை தான். சிவகுமார் சாரும் இப்ப வந்து ஆக்சுவலி அவரோட நடிப்புலாம் ஏன் அவர் வரமாட்டான்னு சொல்லிட்டு ஏங்குற மாதிரி தான் இருக்கு சீரியல் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பா. சோ நீங்க ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி மேம் செட்டில் இருப்பாரு? அவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாரு. நான் அவர் கூட அவ்வளோ காம்பினேஷன் சீன் எனக்கு அவரோட வந்தது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேமோட தான் சீன். வீட்லயே ஆகட்டும் எங்க போறதுனாலும் மேமோட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சீன்ஸ் இருந்தது. ஸோ மேமோட ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளா அவங்களே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா நியூ கமருங்கிறதுனால இப்படி பண்ணிக்க எல்லாம் பண்ணலாம் பண்ணு எல்லாம் நல்லா தான் பண்றேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து வா மேமே சொல்லிட்டாங்க நம்ம பண்ணணும். இப்போ ராதிகா மேம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய வருஷம் அவங்க டிராவலா இருக்காங்க. மூவிஸ் ஆகட்டும் இப்போ ப்ரொடியூசரா வேற லெவலா இருக்காங்க. அவங்கள பாக்குறப்பே ஒரு பயம் வரும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அந்த செட்லயும் அந்த பயம் கேரி ஆகுமா? ஆமா, செட்ல வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா நியூ கமர் வேற. நான் வந்து ஒரு 5-6 சீரியல் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தா கூட ஓகே மேம் கிட்ட கொஞ்சம் ஒரு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு அப்படித்தானே ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் படத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்களோட நடிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதனால எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பயத்தை வந்து அவங்க தான் போக்குனாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பண்ணு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு லைஃப் லெசனா என்ன சொல்வீங்க? அவங்களோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அவங்களோட கேரி பண்ணுற செல்ஃப் அண்ட் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை அவங்க கொடுப்பாங்க. என்ன ஆக்டிங் வேணுமோ அதை கொடுப்பாங்க. அதை ஒரு எக்ஸ்ட்ரா கூட அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கேரக்டர் இவ்வளோ தான் பண்ணணும்ல அப்படின்னு நமக்கே தோணும். இப்படி பண்ணிருக்கலான்னு கூட நம்மளுக்கு தோணாது. இப்படிதான் பண்ணணும்ல அப்படின்ட்டு அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல நம்ம தாண்டி யோசிக்கவே முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேம் கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ ராதிகா மேம் சொல்ற மாதிரி அடுத்தது வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஒரு கம்பீரமான ஒருத்தவங்கன்னா அது வந்து ரம்யா கிருஷ்ணன். கண்டிப்பா மூவிஸ்லயே மிரட்டுறதாகட்டும் இல்ல சீரியல்ல அவங்களுக்கு ரொம்பவே அந்த ஒரு ஃபேம் இருந்துச்சு. ஸோ நீங்க அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இப்போ ராதிகா மேம் மாதிரி தான் அவங்க செட்ல இருப்பாங்களா, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா? இல்ல, எனக்கு வந்து ராதிகா மேம் வந்து ஃபீல்டுக்கு வந்த புதுசுங்கிறதுனால எனக்கு ரஃப் அண்ட் டஃபா எனக்கு தோணுச்சு. பிகாஸ் நான் நியூ கமருங்கிறதுனால. அதுக்கப்புறம் அவங்களோட நான் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. பட் ரம்யா மேம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள நான் வந்து அந்த பாகுபலி அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ணும்போது பாகுபலியில் பண்ணவங்களோட நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அவங்க ரொம்ப குழந்தை தெரியுமா, வெரி ஸ்வீட், வெரி ஜாலி, வெரி பிளேஃபுல். அவங்க
அவங்க செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தான் குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கேரவேன், அவங்களோட கேரவேன்ல ஷீ குக்ஸ். சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அவங்க ஃபிஷ்ஷு சீ ஃபுட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து குழம்பு ஃப்ரைன்னு அஸ்திடுவாங்க. ஆனா ஆக்சுவலி இது நம்பவே முடியல. அவங்கள நம்ம பாக்குற ஒரு பிம்பம் வேற மாதிரி. ஆமா. ஸோ சமைச்சிட்டு அது எங்களுக்கும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுற மாட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சா, உப்பு கரெக்டாக இருந்துச்சா, புளிப்பு கரெக்டாக இருந்துச்சா, காரம் ஜாஸ்தியோ, நெக்ஸ்ட் டைம் காரம் கம்மி பண்ணுறேன். ஸோ இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹவுஸ் வீட்டில் அவங்க சரி நம்ம கொடுத்தது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. லைக் வரோம், நடிக்கிறோம், போறோம், அதை தாண்டி இந்த ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. ஆமா, அதனால ஷீஸ் வெரி அதே செட்டில் செம்ம கலாட்டா பண்ணுவாங்க. சைலண்டாக ஏதாவது பேசி விட்டுருவாங்க, நாங்கள் சிரிச்சிடுவோம், நாங்கள் டேரக்டர்கிட்ட திட்டுவாங்க, அவங்க அமைதியாகிடுவாங்க. ஓகே, இது மாதிரி செட்டில் நடந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருக்கா மேம்? அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே நிறைய அவங்க செட்டுக்கு வந்தாலே வந்து அது ஒரு ஜாலி செட்டு தான் வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு போயிடுவாங்க, நாங்க மாட்டிப்போம், அவங்க அமைதியா போயிடுவாங்க. சைலண்டா ஏதாவது நீங்க சிரிச்சிட்டு வேற ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, அதை நாங்க சிரிச்சிடுவோம். அதை டேக்கன்னு தெரியாம நாங்க சிரிச்சிடுவோம். ஆனா டேக் தான் போயிட்டு இருக்கோம். டைரக்டர் கிட்ட அப்புறமா எனக்கு திட்டுவாங்க, மேம் என்ன மேம். வெரி ஆக்சுவலி இப்ப நிறைய சீரியல்ஸ் இருந்தாலும் ஆனா அந்த டைம் வந்து ஒரு ஐகானிக் சீரியல்ஸ் தான். இப்பவுமே எனக்கு இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்குன்னா நான் 2K கிட்ட தான். பட் இந்த சீரியல்லாம் சொல்லி சொல்லி நம்மளுக்கு ஒரு ஞாபகம் இருக்கு மேம். இப்போ நீங்க 25 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. ஸோ அப்ப நடந்த அந்த சீரியல் அந்த ஜேர்னிக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க நீங்க? நான் அப்போ பார்த்தது எப்படின்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா, ரொம்ப நேச்சுரலா, மேக்கப்பே இல்லாம எல்லா ஆர்டிஸ்டுமே எங்கள் கோ ஆர்டிஸ்ட்லேருந்து நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து சன் டிவியில் ஒரு சீரியல்ஸ்லாம் வந்தாலே அப்போ விஜய் டிவியில் அவள் பெருசாக இல்லை, ஜி தமிழ்ல அப்போ தான் அப்கமிங்காக இருந்தது. சன் டிவி தான். ஸோ சன் டிவியில் வந்து எப்படின்னா ஒரு ரிச் கேரக்டர்னா அந்த கேரக்டர் மட்டும்தான் ரிச் ஆகும். இப்போ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலினா நாங்கள் நார்மல் காட்டன் சாரி, நார்மல் சிந்தட்டிக் சாரி, மேக்கப்பே கிடையாது. மேக்கப் போட்டால் கூட டாக்டர் திட்டுவாங்க, எதுக்கு மேக்கப் போட்டு இது பண்ணிட்டு வா, கம்மி பண்ணிட்டு வா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப ஹோம்லியாக பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்போம் நாங்கள். பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஹிந்தி சீரியல் டைப் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே ரிச்சு, எல்லாருமே ஃபுல் மேக்கப்பு, எல்லாருமே ரிச் ஹவுஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் காமிக்கிறாங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்வேன்னா அப்போதைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு அது தேவைப்பட்டுச்சு, இப்போ இருக்கிற மக்களுக்கு இது தேவைப்படுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து தூங்கி எழுந்துக்கிற மாதிரி ஒரு சீன் அப்பவும் பார்த்தா ஃபுல் மேக்கப், நாங்கள் வந்து லேஷஸ்லாம் வச்சு அது நகைலாம் போட்டுருக்காங்க, நகையெல்லாம் போட்டு லிப்ஸ்டிக்கோட ஐலைனரோட நாங்கள் தூங்குவோம். ஸோ அதனால இப்போ அப்படி ஆயிடுச்சு. இப்போ வந்து மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல ரிச் சாரி, நல்ல ஜுவல்லரிலாம் நல்லா போட்டுக்கணும், நல்ல ஹெவி மேக்கப். ஸோ அதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது அப்படியே அப்படி கொண்டு வந்துட்டாங்க. எல்லா சேனல்ஸுமே இப்போ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வி கான் ஹெல்ப் இட். ஸோ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதானே நம்ம கொடுக்கணும். ஆமா. அதே மாதிரி சீரியல் ஆக்ட்ரஸ் கவிதாவை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க இது மாதிரி அந்த பேன் ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை வச்சு தான் நாங்கள் மேக்கப் போட்டுவோம். ஆமாப்பா. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் நான் சொல்ல தூர்தர்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு மேக்கப்பே போட தெரியாது. மேக்கப் மேன் அவர் வந்து போட்டு விடுவாரு. பட் நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. நமக்கு தெரியாதனாலும் நம்ம மூஞ்சில வந்து ஏதோ ஒன்று குறையதே இருக்கேன்னு இருக்கும். அப்போ அந்த ஃபுல் பேன் கேக் ஒன்று ஒயிட் கலர்ல இருக்கும், அதுதான் வந்து முன்னாடிலாம் ஃபேமஸ். அது வந்து எல்லோ டோன் ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க, அப்புறம் பிங்க், டார்க் பிங்க் அந்த ஷேட்ஸ் இருக்கும் வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டிக் ஒன்று வாங்கி வச்சுப்பாங்க. அந்த ஸ்டிக் வந்து பயங்கர சாக்கியா இருக்கும். அதுதான் போட்டுட்டு அந்த பேன் கேக்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லா பிளெண்ட் பண்ணி போட்டுருவோம். அடிக்கிற மாதிரி தான். ஆக்சுவலி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான். எங்க மூஞ்சியெல்லாம் நீங்க அப்போதைய சீரியல்ல பார்த்தா பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அப்போ எதுவுமே தெரியாது. இப்போ இருக்கிற மேக்கப் ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வந்து அப்போ இல்லை. அப்போ தெரிஞ்சதுல பேன் கேக்கு, ஐலைனரு, லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா அவ்வளோதான் தெரியும். பட் அதுல கூட என்ன பிராண்ட் வாங்கணும், எது நல்லா இருக்கும் நல்லா இருக்கான்னு தெரியும். ஸோ ஒன் பை ஒன் வி லேர்ன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பார்த்து கற்றுக்குறோம், ஒரு மேக்கப் மேன் கிட்டே கற்றுக்குறோம், ரியாலிட்டி ஷோஸ் போகும்போது கற்றுக்குறோம். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே வரும். இன்னும் மேக்கப்ல எண்டிங்கே கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது, கற்றுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் கற்றுட்டு இருக்கோன்னு சொன்னீங்களே மேம், அதே மாதிரி இப்போ மேக்கப்பே இந்த எவல்யூஷன் இருக்குன்னா தென் சேம் சீரியல்லையும் சரி, நம்ம ஆக்டிங்லையும் சரி, நம்ம எப்படி மற்றவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், எல்லா விஷயங்களுமே ஒரு ப்ராக்ரஷன் இருக்கும், ஒரு எவல்யூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி அதில் அடாப்ட் ஆகிக்கிறீங்க? அடாப்ட் ஆயித்தானே ஆகணும். நம்ம வந்து அதுலேருந்து என்ன சொல்கிறது, நம்ம வேணான்னு ஒரு விஷயம் வர முடியாது. நம்ம வந்து அது நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ தகுந்த மாதிரி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது இல்லையா? ஸோ அதனால் இப்போ ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் இல்லை, ஜென்ரலாக மீடியான்னு சொன்னாலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் தான் இருக்குது. ஓ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 2000லாம் பார்த்தா அது வந்து ரொம்ப பிகினர் ஸ்டேஜ். ஸோ இப்போ நிறைய பேர் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அப்ரிசியேஷனோ இல்லைனா வந்து எப்படி உங்களை வரவேற்றாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை அப்போ வந்து இந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்கிறேன். இந்த அளவுக்குன்னா என்ன சொல்கிறேன், இப்போவும் அப்படி இல்லை முக்கால்வாசி. பட் அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வரவேற்பு ஜாஸ்தி இருந்தது. அப்போ கம்மியான ஆர்டிஸ்ட் இருந்தோம். ஸோ கம்மியான ஆர்டிஸ்ட் இந்த சேனலில் நாங்களே ஒர்க் பண்ணுவோம், நாங்களே எல்லாம் பண்ணுவோம். இப்போ என் கூடயே ட்ராவல் ஆன கோ ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்கிறேன்.
ஸோ இப்போ ஒரு சன் டிவியில் ஒரு சீரியல் பண்ணுறோம்னா அப்போல்லாம் நாங்கள் 2-3 சீரியல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாளைக்கு. மார்னிங் அங்கே போவோம், மத்தியானம் இங்கே போகிறோம், ஈவினிங் ரொம்ப பிஸியாக இருந்தோம். ஆக்சுவலி டச்வுட் அப்பவே ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தோம். அப்போ ரியாலிட்டி ஷோ வேறு பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ என்னென்னா ஒரு ஒரு காம்படிஷன் நிறைய பெரிய ஆர்டிஸ்டோடலாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தா நிறைய ஆர்டிஸ்ட், எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட், அடிக்க விழுந்தா ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, அப்போ வந்து எங்களுக்கு வந்து கம்மியான ஒரு ஸ்பேஸ் இருந்ததுனால எங்களோடய நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், நாங்களே பேசிப்போம், என்ன பண்ணலாம், இந்த சீரியல் பண்ணுறியா, அந்த கேரக்டர் பண்ணுறியான்னு அப்படின்ட்டு ஒரு ஹெல்பிங் ஜோன் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்கப்பா. சீரியஸாக எனக்கே நிறைய பேரோட பேருங்கள்லாம் தெரியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நம்மளோட ஆர்டிஸ்ட் தெரியும். அப்புறம் இப்போ நியூ கம்மர்ஸ் நம்மளோட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டோட பேர்லாம் தெரியுமே தவிர மற்றவங்க பேர்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க மேம். ஸோ அதில் இப்போ நம்ம 25 years அண்ட் ஸ்டில் கோயிங் ஆன். அது மாதிரி தான் நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. பட் எப்பயாச்சும் உங்களுக்கு நீங்கள் பயந்துருக்கீங்களா? ஐயோ என்னடா இது இத்தனை பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்கா? இல்லை, பயம் அப்படி கிடையாது. நம்மளோட ஒர்க் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா எதுக்கு பயம்? பட் ஆனால் எப்போவுமே நான் ஷூட்டிங் நான் போனேன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் வேற வரைக்கும் எனக்கு பயம் இருக்கும். அது இன்னும் புதுசாகவே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்க போகிறேன், ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்ல போகிறேன், அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு ஏறிடுச்சான்னு தெரியல. பட் இன்னைக்கு சீரியல்க்கா இல்லைனா டெய்லியுமே நான் மேக்கப் போட்டு ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்குன்னா ஒரு படப்படப்பு வந்துடும். முக்கால்வாசி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட் வைப்பாங்க. நான் தான் போய் ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிட்டு உட்காருவேன். அது பெருமைக்காக சொல்ல, இது வரைக்கும் அப்படி தான். நீ இந்த ஷார்ட்டில் ரெடியாக இருக்கணும்னு நான் 8:30 8:45 ரெடி ஆகிடுவேன். 9 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுருவாங்க. யூஸ்வலாக வைக்க போகிறாங்கன்னா அது ஒரு படபரப்பு இருக்கும். டைலாக் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு படபரப்பு இருக்கும். அந்த டேக் ஓகே ஆகிற வரைக்கும் படபரப்பு இருக்கும். 25 years ஜேர்னில இன்னுமே எனக்கு ஒரு பதட்டமா இருக்கும். ஆமா, எனக்கு அப்படி இருக்கும். அது ஏனே தெரியல, அது மைண்ட்ல ஏறிடுச்சான்னு தெரியல. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம கரெக்டா பண்ணி அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும்ல, மேபி அதனால கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு ஷாட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. அந்த டே ஃபுல்லா நான் ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா இருப்பேன். அந்த ஃபர்ஸ்ட் டேக், அந்த ஃபர்ஸ்ட் ஷாட், அந்த ஃபர்ஸ்ட் டயலாக் அந்த மாதிரி கரெக்டா சொல்லணும்னு ரொம்ப மைண்ட்ல கான்ஷியஸா இருப்பேன். மேம் இப்போ பொதுவாகவே அது கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கரியர், அதுக்கப்புறம் நம்ம பார்ட்னர் சூஸிங் தான். இது 2 தான் நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுனே சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த 2மே கரெக்டாக அமையாது. ஆனால் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. லைக் டச் வுட், சீரியஸாக நானே சொல்லணும். ஏன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து ஸ்வேதா அவங்களை வந்து நான் இன்டர்வியூ எடுக்க போகிறோமான்னு சொல்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சுவலி செம்ம சப்போர்ட்டிவ்ல, அதை பற்றி கேளுமா, அவர் ரொம்ப கவிதைலாம் பேசினால நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது ஒரு பப்ளிக்கே அது வந்து போய் புரிஞ்சிருக்குன்னா எப்படி அந்த பார்ட்னரை சூஸ் பண்ணீங்க? லைக் எனக்கு பார்க்குறப்ப இட்ஸ் ரியலி லக்கி, பிகாஸ் இந்த ஜென்ரேஷன்லேருந்து பார்க்குறப்ப. ஸோ எப்படி அந்த லவ் எப்படி ஆச்சு? தென் இவர் தான் நம்மளுக்கு கரெக்டானவர்னு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க மேம்? ஆக்சுவலி சூஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலி அவர் டைரக்டர் விஜய் டிவியில் பைரவின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தார். அதில் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணார். நான் இப்போ ஆடிஷனுக்கும் எனக்கு அவர் தான் சூஸ் பண்ணது. ஆடிஷன்லாம் போவோம், டைலாக்லாம் கொடுப்பாங்க. அவர் தான் வந்து எல்லாமே சூஸ் பண்ணது, செலக்ட் பண்ணது. அப்போ வந்து லீடாக பண்ண வேண்டிய என்ன வந்து நான் வில்லியாக பண்ணேன். அந்த சீரியலில் லீடு வந்து நீலிமா ராணி பண்ணாங்க. ஸோ அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் நான் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ரோலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டர் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக நம்ம ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லுவோம், உங்களை பற்றி எங்கிட்ட அந்த மாதிரி தான் ஒரு ட்ராவல் ஒன்று போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அவர் செஞ்ச ஒரு கேரிங்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, ஒரு பாசத்தால பேசுறது, பாத்துக்கிறது, அது பார்க்கும்போது எனக்கு சரி மனசுல இருந்தது ஒரு ஐடியா. ஓகே இவர் தான் நல்லா இருக்கும் இல்லை அப்படின்ட்டு, சரி நம்ம அவர்கிட்ட கேட்க முடியாது, அவருக்கும் அது தோணணும்ல அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் அவருக்கும் அது இருந்திருக்கும் போல. அவர் என்ன பண்ணாருன்னா பெரிய ஒரு கவிதை வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாரு. டிராஃப்ட் பண்ணிட்டு அசோசியேட் கிட்ட போய் இதை போய் அவங்க கிட்ட கொடுங்க படிக்கட்டும் அப்படின்னாங்க. அவரும் சீன் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கொடுங்க, அப்புறம் நான் வந்து பேசுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் என்னன்னு கேட்டு சீன் பேப்பர் கொடுக்க சொன்னாங்க சார், வந்து கொடுத்தேன். ஆமா, இது கவிதைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இது படிக்கணுமே, நான் தான் சொன்னேன்ல எனக்கு தமிழ் தகராறுன்னு. ஃபுல்லா தமிழ்ல இருக்கு. நான் எப்படி படிப்பேன்? நான் படிக்கிறேன், நான் வந்து எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், ரொம்ப நேரம் ஆகுது, எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன எழுதிருக்குன்னே தெரியலையே, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. அப்புறம் அவரே வந்தார். என்ன கொடுத்து என்னை படிச்சிட்டியா அப்படின்னாரு. இல்லை நீங்களே படித்து சொல்லுங்கள் அப்படின்னா. ஏன் நீ படிக்கலையா அப்படின்னாரு. இல்லை நீங்களே இப்போ சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்புறமா சொன்னார். அப்புறம் கேட்டார், படிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டார். ஏங்க எனக்கு தமிழே படிக்க தெரியாது, உங்களுக்கு தெரியும் இல்லை பின்னே கொண்டு சாரி மறந்துட்டேன் இல்லை நான் அப்படின்ட்டு அவரே வந்து படிச்சு காமிச்சார். ஒரு பெரிய நல்ல கவிதை, அது நான் சொல்ல முடியாது. நீங்கள் அவர் நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு இருந்ததுன்னா அவர் அந்த கவிதையை சொல்கிறேன். அவர் எனக்காகவே டிராஃப்ட் பண்ண ஒரு கவிதை, அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பேப்பர் பத்திரமா வச்சிருக்கீங்களா மேம்? இல்லை அது பேப்பரில் இப்போ எங்கே இருக்குன்னே தெரில. சரி, பேப்பர் கொடுத்த ஆளை பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ அதனால அது கொடுத்த உடனே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவர் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா நான் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன்னா இது ஒரு சீனு நம்ம சொல்லிடலாம்,
அக்செப்ட் பண்ணிட்டானா செம்ம ட்ரிக்ஸா வேலை சம்ம பார்த்திருக்காங்க ட்ரிக். இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டானா நம்ம வந்து Reveal நம்மளோட பண்ணிடலாம். ப்ரொபோசல் அப்படி சொல்லிடலாம் அப்படின்ட்டு இந்த பிளானிங்கோட தான் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட வந்து பேசினாங்க. அப்புறம் கொஞ்சம் எங்கள் அம்மா கொஞ்சம் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் லடாய் பண்ணாங்க, முடியாது அப்படி இப்படின்ட்டு. ஏன் முடியாதுன்னு சொன்னாங்க? ஆக்சுவலி இவ்வளவு கேரிங்கா ஒரு பர்சன் இருக்காரு. கேரிங் இருக்காங்க. இப்போ என்ன கேட்பாங்க, சினிமாக்காரனை கல்யாணம் பண்ணா அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தானே கேட்பாங்க. அதே தான் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு என்ன இதெல்லாம் கேட்டாங்க. அது கொஞ்சம் ஃபைட்டு மாதிரிலாம் போச்சு. அப்புறம் எங்கள் அம்மா கடைசியில் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பண்ணி தானே ஆகணும். அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்ல, அப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சரி போய் தொலை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு பர்சனலா ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்குறேன். இப்போ நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆகட்டும் இல்லை பிரேக்கப் ஆகட்டும் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏன் இது மாதிரி நடக்குது, லைக் ஜட்ஜிங்காக கேட்கல, மேபி இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணாம இருக்கனால தான் இது ஈஸியா பிரேக் பண்ணிட்டு போறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க மேம். அவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசிக்கலையும் தான் நான் தோணுவேன். இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபால்ட் இருக்குன்னா நம்ம இப்போ உட்கார வச்சு நான் கேட்கலாம், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை எதனால் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். நம்ம மேலே ஏதாவது குறையா அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கலாம். அது எதாவது குறைனா நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஒரு புரிதல் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் இப்போ நிறைய ஒரு பிரேக்கப்ஸ் நிறைய டிவோர்ஸ்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈகோ இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு புரிதல் இருந்து ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. வீட்டுக்குள்ளே வந்துட்டு நான் தான் புருஷன் நீ பொண்டாட்டி தான் நீ அடக்கி தான் போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஏறத்தான் செய்யும். ஸோ டச் வுட் நாங்கள் இது வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்டுமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த டைரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் அந்த எப்படி நாங்கள் செருப்பகல்ட்டு வைக்கிறோமோ அந்த வாசப்படியிலே விட்டுருவோம். வீட்டுக்குள்ளெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேக்கப் இதெல்லாம் போட்டுருக்கேன். நைட்டி போட்டு ஒரு கொண்டையை போட்டேன்னா நான் பார்த்த ஒரு நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் பண்ணுற வேலைகள் எல்லாமே நான் வந்து எல்லாமே டேக் கேர் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் ஜாலியாக லைஃப் லீட் பண்ணிட்டாலே எதுக்கு சண்டை அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். ஆனால் அந்த லவ்வர்ஸாக இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அந்த சண்டைலாம் ஒரு நார்மலான விஷயம். சோ உங்களுக்குள்ள சண்டை வந்தா எப்படி அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்க? இல்ல சண்டை வந்து வராமலாம் இல்ல, ரொம்ப பெரிய சண்டைலாம் வராது. ஏதாவது சண்டை வரும், ஒரு 5 நிமிஷத்துல நாங்க என்ன அவனுக்கு என்ன காஃபி வேணுமா டீ வேணுமான்னு வேணான்னு சீரியஸா எங்க சண்டை அவ்வளவுதான். அந்த பேசாம ஒரு நாள் பேசாம இருக்கிறது, 1 hour பேசாம இருக்கிறது, 2 மணி நேரம் அதெல்லாம் என்னால் சத்தியமா முடியாது, அவராலே முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 பேருமே கத்திப்போம். அடுத்த செகண்ட்ல சரி என்ன லஞ்ச் பண்ண போற, எல்லாம் வெள்ள போலாமா சாப்பிட, அது அப்படியே நார்மல் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். அது வந்து அந்த சண்டையை வந்து நாங்கள் கேரி ஆன் பேக் பண்ணி இன்னொரு நாள் வந்து அது பூகம்பமாக வெடிக்கிறதுலாம் கிடையாது. அந்த சண்டையில் வந்து என்ன பிரச்சனை, உன் மேலே தப்பா என் மேலே தப்பா, ஓகே என் மேலே தப்பா, ஐம் சாரி, அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சு போயிடுச்சு எல்லாமே. அந்த சாரி சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. அதை சொல்றது தான் இப்போ பிரச்சனை. நீ சொல்ல போறியா ஆமா, அது சொல்லாம இருக்கறனால இன்னும் ப்ரோலாங் ஆயிடுச்சு. அது வந்து எங்க வருது, ஈகோல வந்து முடியுது. நான் ஏன் சொல்லணும் சாரி, நீயே வந்து சொல்லு சாரி. நான் எதுவும் பண்ணல, நீ சொல்லு, பண்ணிருந்தாலுமே நீயே சொல்லு, நான் ஏன் கேட்கணும் சாரி. எதுக்கு சாரின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிட போகுது. வீட்டுக்குள்ள இருக்க போறீங்க, ஹஸ்பண்ட் வைஃப் ஆயாச்சு, அதுக்கப்புறம் என்ன? குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. Hola! Vacation to Bali starts from rupees 22,999 only. GT Holidays. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open for the academic year.